அதான் கேட்குறேன் என்ன பண்ணுறேன்ட்டு. என்னது புக் எடுத்து படிக்கலாம். யூடியூப் தான். யூடியூப் முக்கியமா புக் எடுத்து படிக்கிறது முக்கியமா? அப்புறம் எதுக்கு யூடியூப் பண்ண? எதுக்கு உனக்கு டேப் ஆகும்னா எதுக்கு டேப்? ஆகும்னா எப்போ பார்த்தாலும் நீ டேப்ல தான் உட்காந்துருக்க. நீ என்ன படம் முடிச்சுட்டு இருந்தீங்க, நீ என்ன பண்ற? 2 பேர் என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க? உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. மொபைலை தொடாத அப்படின்னா உடனே அடுத்து நீ டேபுக்கு போயிடுற. சரி டேபையும் தொட மாட்டேன் அப்படின்னா அடுத்து டிவியில் போட்டு பார்ப்பியா? அதில் அப்படி என்னதான் இருக்கு அந்த யூடியூப்ல? யூடியூப்ல என்ன பார்க்குறேன்? பதில் சொல்லணும். ஒன்றும் இருக்கட்ட யூடியூப்ல என்ன பார்க்குற? யூடியூப்ல என்ன பார்க்குற? என்ன வீடியோஸ்? வாட் ஆர் தி வீடியோஸ்? அந்த வீடியோஸ்ல என்ன கெயின் பண்ண? நீ என்ன நாலேஜ் கெயின் பண்ண? What knowledge you have gained? So it's a total waste. You are wasting your time. சரி, உன் ஃப்ரெண்டுக்கு யூடியூப் சேனல் வச்சிருக்கான்னு சொன்னேன். அவட்ட கத்துக்கடின்னு சொன்னேன். ஏதாவது கத்துக்கிட்டியா? என்ன கத்துக்கிட்ட? எடுக்கவே மாட்டேங்கிறான்னா, if you want to learn something you have to go. They will not come back behind you. Few times நான் ஆரம்பிச்சிட்டா போதுமா? வீடியோ யார் போடுவா? நான் எடுத்து போடணும். அதையும் ஒரு கண்டென்ட் யோசிச்சிருக்கியா இது வரைக்கும்? நீ தான் எடுத்து போட்ட ரூமில். அடுத்த வீடியோ நான் சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுறேன். எத்தனை வீடியோ ரிலீஸ் பண்ணுறேன்? வேறு கண்டென்ட் என்ன வச்சுருக்க? See, if you want to promote, you have to think. நான் திங்க் பண்ணி சொல்கிறது இல்லை. என்ன போடலாம், எப்படி போடலாம், இப்படி நீ தான் யூ ஹவ் டு க்ரோ. நாமெல்லாம் வயசாயிடுச்சு. நான் போடுறது எப்படின்னா, இனிமேல் நான் வந்து டெக்னாலஜி வைஸு அது மாதிரி தான் நான் போட முடியும். நீ தான் க்ரியேட்டிவிட்டியாக போடணும். ஒரு அடுத்தவங்களுக்கு அது க்ரியேட்டிவிட்டியாகவும் இருக்கணும், அழகாக ஒரு ஜோக்காகவும் இருக்கலாம், ஒரு பாட்டாகவும் இருக்கலாம். ஒரு பாட்டு போட்டேன் ஒரு சிஸ்டரை வச்சு, ஓகே. ஒரு க்ரியேட்டிவிட்டி நீ கொண்டு வா. இப்போ நான் போனேன்னா எலக்ட்ரானிக்ஸுக்கு இந்த அங்கே இது இருக்குங்க, இந்த டிவி இப்போ வாங்கலாம், ஏன்னா இதில் இது இருக்குது அது இருக்குது, அது மாதிரி தான் நான் போட முடியும். லைக் அம்மு டைம்ஸ் பார்க்குறல்ல, அம்மு டைம்ஸில் அவள் அப்பா என்ன பண்ணுறாரு, அம்மு டைம்ஸ் என்ன பண்ணுறாங்க, ரெண்டையும் கம்பேர் பண்ணிப்பேன். அவங்க அப்பா பண்ணுறாரு தான் நான் பண்ண முடியும். நான் உனக்கு வந்து அவராக சொல்லி கொடுத்துட்ருக்காரு. முதல்ல மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருந்தாப்பா. சரி, மொபைல் பார்க்காதன்னா இப்போ டேபு பார்க்காதன்னா அதுக்கப்புறம் டிவி, யூடியூப் பார்க்குறது டிவியில். 2 பேரும் தான், சின்னவளும் அப்படி தான், பெரியவளும் அப்படி தான். இல்லை, பார்க்குறதுல நீங்கள் என்ன கெயின் பண்ணுறீங்கிறது எனக்கு தெரியணும். வாட் ஹேவ் யூ கெயின்? நீ இப்படி நைஸாக வந்து இங்கே உட்காந்துட்டா உன்னை நான் கொஞ்சம் நினச்சிக்கிட்டு இருக்கியா? போய் அவளோட உட்காந்து போ, அங்கே உட்காந்து ஓ. நைஸாக வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு உட்கார். இப்போ என்ன அடம் பிடிச்ச உட்கார், தள்ளி 2 பேரும் இருக்கு.
உட்காரு. டெய்லி அடம் பிடிக்கிற. என்ன அடம் சொல்லு. ஸ்கூல் லீவ் விட்டாலும் விட்டாங்க யூடியூப் டிவியில் போட்டு யூடியூப் அதுவும் பார்த்ததையே பார்த்துக்கிட்டு இருக்கா. இல்லையா? ரிமோட் எடுத்தியா இல்லையா? நீ சேனல் பார்க்கல? நாங்கள் வெளியே போகும்போது நீ சேனல் பார்க்கல? நாங்கள் ஆசிரமம் போயிருந்த போது நீ சேனல் பார்க்கல? அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே போகும்போது நீ சேனல் பார்க்கல? அப்படி சொல்லக்கூடாது. பொய் அக்கா சொல்லிவிடுவோமே. பார்த்தாலா இல்லையா? பார்க்கலையா? நீ ரிமோட்டை தொட்டுருந்தா நீ 24 hours ட்ரை பண்ணுவோமா? இல்லை, இதை நம்ம சிக்கு டைம்ஸில் போடலாம். 24 hours நான் யூடியூப் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம சிக்கு டைம்ஸில் போடலாம். 24 hours பாரு, அதை நான் எடுக்கிற வீடியோ 24 hours எடுத்து அதை அப்லோட் பண்ணிடுறேன். பார்த்துருவோமா? இப்படின்னா அப்படின்னா நான் என்ன பண்ணுறது? கண்ணா அப்படின்லாம் பண்ணக்கூடாது. கரெக்டாக சொல்லணும், பதில சொல்லணும். ஆனால் நம்ம வரும்போது மொபைலை வச்சு என்னமோ பார்த்துட்டு இருந்தா. யூடியூப்பா என்ன பார்த்துட்டு இருந்த? வெளியில் நாங்கள் போயிட்டு வரும்போது நீ என்ன பார்த்துட்டு இருந்த? கேம்ஸ் விளையாடிட்டு இருந்தா. எனக்கு தெரியும். கேம்ஸ் விளையாண்டியா? மொபைலை வச்சு என்ன பண்ணிட்டு இருந்த? மொபைலை வச்சு நீ கேம்ஸ் விளையாண்ட. கார் ரேஸோ ஏதோ அப்படியா? சரி, எப்படினாலும் இப்போ யூடியூப் இன்னைக்கு பார்த்துட்டான்ல. டிவியில பார்க்கல, ஆனா மொபைல்ல பார்த்துருக்கா. அப்போ கரெக்ட். அவ்வளோதான். இன்னைக்கு 24 hours தான் சேலஞ்சு தான். இன்னைக்கு 24 hours சேலஞ்ச் பண்றியா நீ? நைட்டு ஃபுல்லாக உட்காந்து சேலஞ்ச் பண்றியா? 48 hours சேலஞ்ச் பண்றியா? 48 ஹவர்ஸ்னா எத்தனை நாள்? 2 days. 2 டேஸ்க்கு யூடியூப் பார்த்துட்டே இருக்கணும் டிவியில். சேலஞ்சுக்கு ஓகேவா? சாப்பாடு தண்ணி எல்லாம் அப்படியே நீ உட்காந்துருக்க இடத்துக்கு வந்துடும். கரெக்டாக அந்த டயத்துக்கு வந்துடும். டீ காஃபி சாப்பாடு அப்புறம் டைனோ ஷேக் எல்லாமே வந்துடும். கேட்குற டயத்துக்கு எல்லாமே வரும். ஆனால் நீ வந்து 48 hours or 24 hours செலக்ட் பண்ணிட்டு அதை அப்படியே கண்டினியூஸாக பார்க்க ஆரம்பிக்கிறோம். அது இன்றைக்கி வச்சுக்கலாமா நாளைக்கு வச்சுக்கலாம்? ஏன் அழற? எதுக்கு அழற? ஃப்ராக்கை கீழே விடு, தூக்காத. இந்த அறிவு முன்னாடியே இருந்திருக்கணும். அப்பா முன்னாடியே சொல்லியிருந்திருக்கால, டிவி ரிமோட் எடுக்கக்கூடாது, யூடியூப் பார்க்கக்கூடாது அப்படின்னு. டிவி தான் பார்க்கல, டிவி பார்க்கல இல்லையா? நம்ம எடுத்த ஒன்லி மொபைல் தானே நம்ம பார்த்தோம். அதுதானே உன்னோட எண்ணம். கரெக்டாக சொல்லு. டிவியில் பார்த்தாலும் மொபைலில் யூடியூப் பார்த்தாலும் யூடியூப் பார்த்தது தான். இன்றைக்கி சேலஞ்சுக்கு நீ உட்கார்ற சாப்பிட்டுட்டு, அவ்வளோதான். அக்கா பாட்டு பாடுவான்னு சொன்னாலா? இன்னொன்று ஒன்று போட்டிருப்பா இல்லையா? ஏன் பண்ண? ஏன் பண்ண? நீங்கள் என்ன மேடம்? சரி, டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. 1 மாதம் லீவ் விட்டாங்க. ரைட்டு, எல்லாம் பண்ணிட்டாங்க. இருக்காளா? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அப்பா அவனையே தான் கேட்குறா, பதில் சொல்லு. இது முடிஞ்சிருச்சு. எனக்கு மாடல் எடுத்தேன். மாடல் அதில் அந்த ஹெச்டி இல்லை எஸ்எம் அது மாதிரி இருக்கும். அது பின்னாடி அந்த அட்டைப்பட்டி வச்சிருக்கியா? சரி, அப்போ அந்த மானிட்டர் பாட்டி வந்து என்ன சமாதானம் பண்ணாலும் இன்னைக்கு 24 hours சேலஞ்சு தான். ரெடியாக இருந்துக்கோ. ஸோ 1 month லீவ் விட்டாங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக வந்து ஒன்லி யூடியூப் பார்ப்பேன், டிவி பார்ப்பேன், அப்படி தானா? இந்த நெக்ஸ்ட் இயரோடைய புக்ஸை அம்மா வாங்கி கொடுத்துட்டால?
யார்ட்டையும் வாங்கி கொடுத்தால, அவள் கஷ்டப்பட்டு தானே போய் கேட்டு வாங்கி கொடுத்தா. அந்த புக்ஸை நீ ரெஃபர் பண்ணி படித்தேன்னா 80% இருக்கேன் 90% இருக்கேன் அப்படிங்கிறதுல வந்து 95 98% வாங்கலாமா? ஏன் அதை செய்ய முடியல? ஏன் அதை படிக்கலாம்? நான் என்ன சொல்கிறேன், ஃபுல்லாக வந்து என்டர்டெயின்மெண்ட்லேயே இருக்கிறத விட 1 or 2 hours எஜுகேஷனுக்கு அப்படி ஃபோக்கஸ் கொடுக்கலாம்ல. ஸ்லைட்டாக இப்போயே ஸ்டார்ட் பண்ணோம்னா, நம்ம படித்து வச்சுட்டோம்னா, ஸ்கூல் திறந்து உனக்கு பாடம் நடத்தும்போது இது நீ படித்தது ப்ளஸ் அவள் பண்ணும்போது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ அப்போ பெட்டராக மார்க் வாங்கலாம் இல்லையா? 80s 90s இருக்கும்போது 95 to 98% வாங்கலாம் இல்லையா? நம்ம 2% ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம், நம்ம அப்படி போகலாம்ல. நீ எதுக்கு புழிஞ்சு புழிஞ்சு அழற? எதுக்கு புழிஞ்சு புழிஞ்சு அழற? இப்படிலாம் அழுதா? இப்படிலாம் அழுதா அப்பா மனசு மாறிடுமா? பார்த்தது தான். 24 ஓகே, என்ஜாய். திஸ் இஸ் a prank video. அப்பா உங்களை பிராங்க் பண்ணிருக்கா. இப்போ ஷூட் பண்ணே இருந்த ஷூட் பண்ணு. அப்பா உங்களை பிராங்க் பண்ணிருக்கா. ஷூட் பண்றீங்களா? பண்ணிட்டேன். இந்த போறேன். ஏய், இட்ஸ் a prank. அழக்கூடாது. கமான். இதுதான் இப்ப அப்லோட் செம்ம ட்ரெண்டிங்ல போகுது இது. ஏய், இது பிராங்க்டா. செல்ல குட்டிகளா. பிராங்க். சரியா? சும்மா. நான் திடீர் சின்னலா குழந்தைய ஏன் என்னால பிராங்க். எதுக்கு அவளை திட்டினா? பிராங்க்டா. ஏப்பா குழந்தைங்களை இப்படி பிராங்க் பண்றீல? பாவம். அதுல நீ இந்தமா இருந்த என்னமோ என்ன மாட்டி விட்டுட்டு ஏன் குழந்தைங்கள இந்த ஐடியா கொடுத்ததே நீதான். ஓகே, ஜஸ்ட் ஒரு பிராங்க்.